நேற்று லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? மீல் மேக்கர் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரைத்தா செஞ்சு வச்சுட்டேன். வீட்டு சாப்பாட்டு அரிசியில் கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை போட்டு 50% அதை குக்காக விட்டு வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். சைட் பை இங்கே வந்து மீல் மேக்கரை மேரினேட் பண்ணுறதுக்கு தயிர், உப்பு, வத்தத்தூள் மட்டும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி நம்ம வந்து வச்சிடலாம். பிரியாணிக்கு வந்து கொத்தமல்லி, புதினா, பிரியாணி இலை, ஹோல் ஸ்பைசஸ், நல்லெண்ணெய், நெய் எல்லாம் விட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நான் வந்து நல்லா வதக்குறேன். வெங்காயத்துக்கு கூட ஒரு 2, 3 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து காலிஃப்ளவருக்கு கடலை மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, மஞ்சத்தூள், வத்தத்தூள், சீரகத்தூள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஊற்றி நான் வந்து இங்கே காலிஃப்ளவரை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். சைட் பை வெங்காயம் நல்லா குக் ஆனதும் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு வத்தத்தூளும் மட்டன் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு தக்காளியை வந்து நான் வேக வச்சுட்டேன். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு 50% குக் பண்ண ரைஸையும் போட்டு நான் கொஞ்சோண்டு தேங்காய் பால் வச்சுருந்தேன். அதையும் ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம வந்து தம் போட்டே இறக்கலாம்.